நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். எப்பவுமே வந்து வீடு துடைக்கிறதா இருந்தால் அந்த ரூம் துடைச்சாச்சு. திங்கக்கிழமை வியாழக்கிழமை தொடங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வீடு, ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் துடைக்காதீங்க. 3 நாள் தொடங்க. திங்கள் துடைக்கலாம், புதன் துடைக்கலாம், வியாழன் துடைக்கலாம். இந்த 3 நாள் துடைக்கலாம். செவ்வாய்க்கிழமை துடைக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நீங்கள் சாமி கும்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, தமிழ் செல்வன் ஹாய், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ராக்கி பாய் ஹாய். செவ்வாய்க்கிழமை நாளைக்குனா இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே வீடு துடைச்சிடணும். அந்த மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணுன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எழுச்சி வீடு துடைக்காதீங்க. துடைச்சிங்கன்னா லட்சுமி அப்படியே போயிடும். வியாழக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்குள்ளே 4 மணிக்கு வீடு துடைச்சிடுங்க. இல்லை காலையில் இல்லை மத்தியானமே துடைச்சிடுங்க. ஆனால் ஒரு நாள் முன்னாடியே துடைச்சிடுங்க. அதே மாதிரி சனிக்கிழமையும் வெங்கடேஷ் பெருமாளுக்கு சாமி கும்பிட்றவங்க சனிக்கிழமையும் வந்து துடைக்காதீங்க. அன்றைக்கே துவச்சி அன்றைக்கே சாமி கும்பிடணும்னு நினைக்காதீங்க. அன்றைக்கே துவச்சி அன்றைக்கே சாமி கும்பிடுங்க, அப்படியே ஓடிடும். நாளைக்கு சாமி கும்பிட்றீங்களா, இன்றைக்கே வீடெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வீடு மட்டும் பெருக்குங்க. பெருக்கி அள்ளி வெளியே போடாதீங்க, அள்ளி உள்ளே வச்சுக்கோங்க, மறுநாள் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமையும் வீடு ஒற்றை அடிக்கிறது, மாப்பு அடிக்கிறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் நாய் படாத பாடு பண்ணுவாங்க. அதனால் இந்த 3 நாள் பண்ணுங்கள், இந்த 4 நாள் பண்ணாதீங்க. ஹாய் ராக்கி பாய், எப்படி இருக்கிற?